ஒரு பி ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா 100 பேர் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 15லேருந்து 20 பேர் ஃப்ரெஷர் தான் இருப்பாங்க. இன்னொரு 10லேருந்து 15 பேர் 0 to 1 years எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க. அவங்களே மோஸ்ட்லி பிளேஸ்மெண்ட்ல ஃப்ரெஷராக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த ஊர்ல 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்கன்னு ஒரு கதை இருக்கு தெரியுமா, அதுதான். ஸோ நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி 2 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா சூப்பராமேப்பா அப்படின்வாங்க. ரைட், நீங்கள் 2 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டக்குன்னு 2 வருஷம் வந்துடும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தானே தம்பி 3 வருஷத்துக்கு மேலேனா வேஸ்ட் ஆமேப்பா, எம்பிஏ பண்ணால் வயசை ரொம்ப ஆயிடுச்சாமேப்பா, வேணா எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ ட்ரை பண்ணப்பா அப்படின்வாங்க. வேலையே கிடைக்காதமேப்பா எம்பிஏ பண்ணா அப்படின்வாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் குத்தம் சொல்கிறதுக்கு 4 பேர் இருக்க தான் போகிறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஃப்ரெஷராக இருந்தால் எம்பிஏ பண்ணலாமா, பண்ணலாம். 2 years ஒர்க் எக்ஸ் இருந்தால் பண்ணலாமா, பண்ணலாம். 2.5 to 3 years தான் ஆப்டிமம் ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெஸ்ட் அவங்களுக்கு தான் சான்ஸ். 5 years வந்து எம்பிஏ பண்ணலாமா, நான் 5 yearsல தான் போய் எம்பிஏ பண்ணேன். வயசோ எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோ அப்படின்றத பற்றி ரொம்ப வரி பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்கு எம்பிஏ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்க.